ஆசீர்வதிப்பாராக. கொரியா தேசத்துல நான் புக்கு அந்த பால் யாங்கிச்சோ அவருடைய புக்கு வாசித்து கொண்டிருக்கும் போது அந்த சபையில ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். உலகத்திலேயே பெரிய சபை என்ன அப்படின்னா பால் யாங்கிச்சோ அவருடைய சபை தான். அவர் செய்த ஊழியம் அப்படின்னா சின்ன இடத்துல இருந்து தான் ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. சபையாரெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்தாங்க, தோல் கொடுத்ததுனால இந்த சபை தேசத்திலேயே பெரிய சபையா கர்த்தர் மாற்றினார். இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று பிரேயர் செல். சொல்லுங்க பார்க்கலாம். பிரேயர் செல். அந்த பிரேயர் செல்ல தான் திடீர்னு ஒரு ஆத்துமாக்களை நம்ம சபைக்கு கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அதனால நீங்க உங்க பிரேயர் செல்ல நீங்க அது என்ன ஜீவன் குழு என்ன பேர் வச்சிருக்காங்க, லைஃப் ஆமே. அதுல நீங்க புதிய ஆத்துமாக்களை கூப்பிட வேண்டும். ஏதோ நம்ம ஏதோ தானமா ஏதோ ஏதோ நடத்த சொல்லிட்டாங்க அப்படி நம்ம நடத்தினா அதுல உங்களுக்கு என்ன இருக்காதுங்க, அந்த பிரேயர் செல்ல ஜீவன் இருக்காது. நீங்க ஒரு ஜெபத்தோடு அங்க நடத்தணும். மாதத்துக்கு ஒரு வாரம் ஒரு நாள் இந்த பிரேயர் வாக்கு போகணும். அங்க இருக்கிற பலவானி எல்லாம் கட்டி ஜெபிக்கணும். நம்ம இப்படியே நம்ம மட்டும் கூடி ஜெபிக்க கூடாது. புதிய ஆத்துமாக்கள் வந்தாதான் அதுல என்ன இருக்குங்க, ஆமா நம்ம போனாச்சு. புதிய ஆத்துமாக்கள் வர வேண்டும். இந்த ஆண்டுல நீங்க ஒரு நோட்டு போடணும். ஒரு லீடர்ஸ் என்ன செய்யறது போடுவது, யார் யார் இந்த மாதத்துல வந்திருக்காங்க, வாரத்துல எத்தனை புதிய ஆத்துமாக்கள் வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம ஊழி செய்யும் போதுதான் இந்த காலி சேரெல்லாம் என்ன செய்யுங்க, நிரம்பப்படும். இந்த ஆண்டுல அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நம்மளுக்கு தரும். அப்ப அந்த ஜீவ குழுவை நீங்க என்ன செய்யணும், ஸ்ட்ராங் படுத்தணும், பலப்படுத்தணும். அதற்கு ஜெபத்தோடு நம் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும். கர்த்தர் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. இன்னொரு பிளான் அப்படின்னா, இன்னொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம புதிய ஆத்துமாக்களை கூப்பிட்டு நம்ம சுவிசேஷத்தை அவங்களுக்கு என்ன செய்யணுங்க, பிரசங்கிக்க வேண்டும். அதனால அந்த புதிய ஆத்துமாக்கள் உடனே என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அதனால ஒருத்தரோட பேரை எழுதி நம்ம சபையில ஜெபம் பண்ணணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் எழுதினா போதும், நிறைய பேர் வேண்டாம். ஒருத்தர் எழுதி நம்ம சபையில ஒட்டி ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்க, நம்மளும் சபையில ஜெபம் பண்ணும்போது அவங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவங்களுக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது கட்டாய ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. ரட்சிப்பு நம்ம கையில இல்ல, தேவனுடைய கரத்தில். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அதனால அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம அந்த புதிய ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டுல எனக்கு ஒரு தரிசனம் என்ன அப்படின்னா, ஹிந்தி சர்வீஸ் நடக்குது, தமிழ் சர்வீஸ் நடக்குது. எனக்கு ரொம்ப வருஷமா ஆசை இங்கிலீஷ் சர்வீஸ் ஆரம்பிக்கணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அது வேற. ஆனால் எனக்குள்ள வாஞ்ச இங்கிலீஷ் சர்வீஸ். என் பேர் எட்வர்ட் லூயிஸ் வச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு ஆசை இங்கிலீஷ் சர்வீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இந்த ஆண்டுல அதை நம்ம செய்யணும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொடுங்க. நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் கொடுக்கும். இது நல்ல பெஸ்டான இடம், நல்ல அழகான இடம், பார்க்கிங்கோட நல்ல ஒரு இடத்தை கொடுக்கணும். எனக்கு ஒரு ஆசை. அந்த போர்டு பார்த்துருக்கீங்களா, இந்த எல்லா விளம்பர போர்டு பஞ்சுக்குள்ள நடக்குது. நம்ம சண்டே சர்வீஸ் அங்க விளம்பரம் நடக்கும். அது நம்ம இங்கிலீஷ் சர்வீஸ்ல என்ன செய்வாங்க, மக்கள் வருவாங்க, கரெக்டாக படிச்சவங்க அது பார்ப்பாங்க. அதோட எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த போர்டுல நம்மளோட சர்வீஸ் எல்லாம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் விளம்பரம் வந்துடும். ஒரு பெரிய அறுவடையை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கும். இதற்கெல்லாம் நம்ம உடனே எதுவுமே என்ன செய்ய முடியாது. நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி செய்யறது ஆண்டவர். நம்ம கால் ஒரு ஸ்டெப் வைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாங்க, கிரியை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பெரிய ஏன்ஜினியா லாஸ்டா சொல்லி போனாரு. நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன். உங்களுக்கு பார்க்கிங், பெரிய பார்க்கிங் இடம், நிறைய காரு எல்லாம் லாஸ்ட்ல எனக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சபை உங்க சபையை கர்த்தர் நம்மளைய பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு போவார் அப்படின்னு நல்ல தரிசனத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மனுஷன் இல்லை இன்னைக்கு. அவங்களோட சொன்ன ஊழியர் கிரியனால
கட்டாயம் வெளிப்படும். அதுக்காக நீங்க ஜெபித்து கொள்ளணும். கர்த்தர் நம்மளுக்கு வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்கிறார். அது கட்டாய கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுக்காக நம்ம ஜெபிக்கும் போதுதான் அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவங்க. நம்ம வந்தது தாவீது சொல்லுகிறது போல நம்ம வந்து முகாந்திரம் சும்மா வந்த போனோம் அப்படின்னா நம்ம நீங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யும் போது ஒரு முகாந்திரம். கர்த்தர் உங்களை கொண்டுதான் ஒரு பலத்த காரியங்களை கர்த்தர் தேசத்துல செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் தேசத்துல செய்ய போறார். சின்னவன் 1000 செய்கிறவன் பலத்த காரியம் ஆவார். கர்த்தர் தீவிரமாய் அதை நம்மளுக்கு செய்வார். அல்லேலூயா. தொடர்ந்து அதற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. தொடர்ந்து அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மத்தேயு 10:8 அதை நீங்க மறக்கக்கூடாது. 10:8 மறக்கக்கூடாது. சொல்லுங்க பார்க்காமே. 10:8 ஆமே. என்ன சொல்லுகிறீங்க? ஆமே. சுஸ்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகள் சுகமாகட்டும், பிசாசு படுத்தவர்கள் ஆமா இலவசமாய் பெற்றிட இலவசமாய் கொடுங்க. ஆமை. அந்த 108 அந்த ஆம்புலன்ஸ் எங்க வரணுங்க? சபையை தேடி வரும். அற்புத அடையாளங்கள் நடக்கும். அப்பதான் புற ஜாதிகள் சபையை தேடி என்ன செய்வாங்க? வருவாங்க. எங்க அற்புதம் பாருங்க. ஒரு நல்ல டாக்டர், ஒரு டாக்டர் நல்ல டாக்டர்னா அவருக்கு வந்து நம்ம விளம்பரம் நம்மளே சொல்றோம். அந்த டாக்டர்கிட்ட போங்க சுகமாகும். ராமாயண பஞ்சுக்குள்ளால ஸ்வீட் வாங்கணும், எந்த கடைக்கு போகணும்பாங்க? ராம்பேக்கு போங்க. அப்ப நான் அதே போல சொல்லுவோன்னு இந்த சபைக்கு போங்க. அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்கிறார். விளம்பரம் நடக்கும். கர்த்தர் பலத்த காரியங்கள் சபையில நடைபெற வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய வல்லமை பலமாய் கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா. பலமாய் கிரியை செய்ய போகிறது. அப்படிப்பட்ட தேவ வல்லமையை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்போம். நான் இந்த மாதம் தாண்டில் கேட்கிற வார்த்தை சபை வாக்குத்தத்தம் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி நம்ம சில காரியங்களை நம்ம பார்ப்போம். எல்லாரும் உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1:11 இந்த மாண்டின் வாக்குத்தத்தம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். இது நான் உங்களுக்கு நியூ இயர் அவர் ஆராதனையில 3 காரியங்களை நான் சுட்டி காட்டினேன். என்னென்ன அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவனோ என்ன செய்வான்? செழிப்பான் என்று சொன்னேன். அப்ப நான் யார் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து அவரை நாம் உண்மையாய் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்வாராமா? செழிக்க செய்வார். இந்த ஆண்டுல பாருங்க, அந்த வேதம் சொல்லுகிறது பாருங்க, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லினபடியே, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். அப்படின்னா அந்த பிதாக்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? வாக்கு தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாம் உண்மையாய் கர்த்தரை தேடி உண்மையாய் பலிபீடத்தை கர்த்தருக்கு கட்டி கர்த்தரை என்ன செய்தார்? ஆராதித்தார். கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்ததுனாலதான் கர்த்தர் அந்த ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்பனா தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் முதல் இடம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். நம்பிக்கை தேவன் மேல என்ன நடந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நம்பிக்கையோடு கர்த்தர் என்ன செய்யணுங்க? ஆராதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். முதலாவது காரியம் சொன்ன. 2வது பாருங்க, கர்த்தர் என்ன செய்வார் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் நீதிமானை கர்த்தர் என்ன செய்வார்? பனைய போல என்ன செய்வார்? செழிக்க பண்ணுவார். அப்பனா நீதிமான் என்றால் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம்
நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் என்றால் நாம் கர்த்தருக்கு எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தராய் தேவன் பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதை நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பாவம் உள்ள பாருங்க, நோவாவின் காலத்துல நடந்தது போல, சோதோம் குமார் ஆபிரகாமின் காலத்துல நடந்தது போல இந்த கடைசி நாட்கள்ல சம்பவிக்கும் என்று பார்க்கிறோம். பெண் பெண் திருமணம், ஆண் ஆண் திருமணம் எப்படி பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் அந்த நாட்கள் என்ன செய்து கொண்டு இருக்குங்க? நடந்து கொண்டு இருக்கிறது. பெண் பெண் திருமணம் செய்து கொண்டுகிறாங்க, ஆண்கள் ஆண்கள் திருமணம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல பெண் பார்த்து திருமணம் பண்ண காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, அவங்கவுங்க விரும்பி என்ன செய்யறாங்க? திருமணம் செய்கிறாங்க, லவ் பண்றாங்க. தாய் தகப்பனிடத்தில் என்ன செய்யறது இல்லைங்க? கேட்பதில்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படியதில்லை. பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. எப்போ நம் கையில போன் வந்ததோ அப்பொழுதே என்ன இருந்ததுங்க? இந்த உறவு, குடும்பத்தின் உறவு என்ன செய்ததுங்க? பிரிவினை உண்டாக்கிட்டு. வீட்டுல யாரிடத்துல பேசுவதில்லை, எல்லாம் போன் மூலியமா தான், ஆன்லைன் மூலியமா தான் தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப பாவம் வாசல் படியில நிற்குது என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்ப தேவ பிள்ளைகள், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், நாம் பரிசுத்தராய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நாம் பாவத்துல விழக்கூடாது, பாவத்தை ஜெயிக்க வேண்டும். பிசாசு சிங்கத்தை போல, கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஊழியக்காரர்களை விழுங்கலாம் என்று, விசுவாசிகளை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறார். பாருங்க, இந்த தேசத்துல ஊழியக்காரர்களை பாவத்தில் என்ன செய்யறாங்க? விழுந்து போகிறார்கள். அந்த பிசாசுடைய வேலை என்னன்னா, கடைசி நாட்கள்ல ஊழியக்காரர்களை பாவத்தில் விளைவிக்க வேண்டும், விசுவாசிகளை விளைவிக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிமானாய் தேவனை ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தராய் தேவனை ஆராதிக்க வேண்டும். நம் குடும்பத்துல கணவர் மனைவிக்கு உத்தமமாய் இருக்க வேண்டும், கணவர் மனைவிக்கு உத்தமம், மனைவி கணவர் கணவா இருக்காங்க உத்தமமாய் இருக்கணும். அந்த உடன்படிக்கை உண்மையாய் இருக்கணும். உடன்படிக்கை என்றால் திருமணத்துல செய்த அந்த உடன்படிக்கை கடைசி வரைக்கும் அதில் என்ன செய்யணுங்க? உண்மையாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாவம் பெருகின நம் தேசத்துல தேவ பிள்ளைகள் ஒரு நீதிமானாய், ஒரு உண்மை உள்ள நீதிமானாய் இருக்கும் போது உங்க வாழ்க்கை கர்த்தர் செழிக்க செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநியாயம் செல்லுபடியாகாது. சொல்லுங்க பார்க்கலாம். அநியாயம் செல்லுபடியாகாது, ஏமாற்றல் செல்லுபடியாகாது. தேவ பிள்ளைகள் உங்களை பார்த்து, உங்கள் வேலை ஸ்தலத்துல உங்களை பார்த்து, உங்க ஏரியால சொல்லணும், இவர்கள் ஒரு நீதிமான், இவர்கள் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லி நம்மளை பார்த்து அநேக பேர் சொல்லணும், இவர்கள் தான் கிறிஸ்துவர்கள், இவர்கள் தான் தேவனுக்கு உண்மையாய் ஆராதிக்கிற கூட்டம் என்று சொல்லி நாம் தேவனுக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஊழியக்கார குடும்பத்திற்காக என்ன செய்யணும்? அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். விசுவாச குடும்பத்திற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்ன செய்வார்களாமா? செழித்திருப்பார்களாமா. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள். அல்லேலூயா. இந்த காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த குளிரும் குழி பாராமல் தேவ சமூகத்தில் நாட்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் செழிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைக்கூடாது. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆனால் கர்த்தரையோ தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். தேசத்துல பஞ்சங்கள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம். இப்போ கொரியா தேசத்துல ஒரு புதிய கொள்ளை நோய் வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. எந்த தேசத்துல எந்த கொள்ளை நோய்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம்.
வரலாம், உபத்திரங்கள் வரலாம். ஆனா தேவ சமூகத்துல ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்களுக்கு வியாதி அணுகாது, கொள்ளை நோய் அணுகாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், யார் தேவ சமூகத்துல நாட்டப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு பாருங்க, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 2-3 வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தால் 92:13 அந்த வசனம் சொல்லுகிறது, வாருங்கள் நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னவுடனே எல்லாரும் என்ன செய்தார்களாமா? சந்தோஷத்தோடு என்ன செய்தார்கள்? போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்கு போக சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஆராதிக்க நம்ம வாழ்க்கையில திறந்த வாசல்களை கர்த்தர் தருவார். அற்புதங்கள் நடக்கும். இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்வார். முடியாத காரியங்களை முடிய வைப்பார். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், யார் தேவ சமூகத்துல நாட்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை, அவர்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். சொல்லுங்க, உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கை கர்த்தர் உயர்த்துவார். தாவீது பாருங்க, தாவீதை கர்த்தர் உயர்த்த காரணம் என்ன? தாவீது நாட்டப்பட்டிருந்தார், தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டிருந்தார். அதனாலதான் சத்துருகளுக்கு முன்பாக யார் சத்துரு வீட்டுல பாருங்க, எல்லா பிள்ளைகளை தாவீது வீட்டுல கூப்பிட்டார்கள். ஆனால் தகப்பன் தாவீதை மறந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது தகப்பன் மறந்தார், ஆனா பரலோகத்தின் தகப்பன் மறக்கவில்லை. காலையில ஆராதிக்கும் போது உங்களை நான் மறக்கலாம், ஆனால் பரலோகத்தின் தேவன் உங்களை மறக்க மாட்டார். உங்கள் பரலோகத்தின் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற அந்த பரலோகத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில இல்லாததை கர்த்தர் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். அற்புதங்களை செய்வார். இதுவரைக்கும் உங்க வேலை ஸ்தலத்துல அற்புதம் நடக்கலையா? இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லட்டும், நாட்டப்பட்ட உங்க வாழ்க்கையில வேலை ஸ்தலத்துல அற்புதம், உங்க சரீரத்துல அற்புதம். இதுவரைக்கும் உங்க சரீரத்துல என்னென்ன பலவீனங்களோ தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனமும் பலனாய் கர்த்தர் மாற்றுவார். தேவ வல்லமை அளவில்லாமல் உங்களுக்கு ஊற்றப்படுவோம். நாட்டப்பட்டவர்கள் ஒண்ணு சொன்ன, என்ன சொன்னாங்க? முதல்ல என்ன சொன்ன? கர்த்தர் மேல எப்படி இருக்கணுங்க? நம்பிக்கையாய். இரண்டாவது, கர்த்தரை நீதிமான் பணையம் போல. மூணாவது, ஆலயத்துல நாட்டப்பட்டவருடைய வாழ்க்கை. நாலாவது, எழுதிக் கொள்ளுங்க, நாலாவது, உத்தம குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எழுதிக்கொள்ள வேதத்தை வாசிங்க. வேதம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. 25 எடுத்துக்கொள்ளுங்க. 15, 25 வாசிங்க, பார்க்கலாம் என்ன பட்டிருக்குங்க. ஆமே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. வேதம் சொல்லுகிறது என்ன குணம்? உதாரண குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும் என்று பார்க்கிறோம். அப்புறம் தேவ பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறுதி எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கணும்? உதாரண குணமுள்ள வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்வாராமா? செழிக்க செய்வார். அல்லேலூயா. நம்ம இருதயத்துல என்ன இருக்கக்கூடாதுங்க? கடினம் இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்துல நாம் தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு மனதுருக்கம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இயேசு இந்த பட்டணத்துல இயேசு 3 வருஷம்
ஊழியத்தை செய்த போது அவர் பட்டணமாய் போனார். எல்லாரும் சொல்லுங்க, பட்டணமாய் போய் ஜனங்களை பார்த்து என்ன செய்தாங்க? மனதுருகினார். சொல்லுங்க, எருசலேமை கண்டு கண்ணீர் விட்டார். அப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் ஆத்துமா எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாருங்க. உங்க ஆத்துமா எப்படி இருக்கணுங்க? உதாரண குணமுள்ள ஆத்துமாவா இருக்கணும். உங்கள் ஆத்துமா ஜனங்களை கண்டு மனதுருகிற ஆத்துமா வேணும். உங்கள் பாருங்க, ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்னார், நான் சோதோம் குமாராவை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன்னு சொன்னான். அவன் பாருங்க, ஆபிரகாம் அந்த சோதோம் குமாராவுக்காக தேவ சமூகத்துல மனதுருகி உத்தம குணமுள்ளவனாய் தேவ சமூகத்துல என்ன செய்தாருங்க? ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த பட்டணத்தை நீர் என்ன செய்யக்கூடாது? அழிக்க கூடாதுன்னு சொல்லி தேவ சமூகத்துல அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உதாரண குணமுள்ள ஆத்துமா என்ன செய்யுங்க? செழிக்கும். சொல்லுங்க, உதாரண குணமுள்ள ஆத்துமா. அப்ப நம்ம ஆத்துமா உதாரண குணமுள்ள, மற்றவர்களை கண்டு மனதுருக வேண்டும், மற்றவர்களை கொண்டு என்ன செய்யணும்? நேசிக்கணும். இயேசு எப்படி இந்த பட்டணத்தை நேசித்தாரோ, ஜனங்களை நேசித்தாரோ, அதே போல நாம் நேசிக்கிற உதாரண குண ஆத்துமாவை கர்த்தர் நாங்கள் என்ன செய்வார்? செழிக்க செய்வார். ஹல்லேலூயா. பல தேவ பிள்ளைகளுக்கு என்ன ஆத்துமா இருக்கானுங்க? உதாரண குணம். பாருங்க, வேதத்துல நீங்க வாசித்து பாருங்க. லோத்தின் மெய்ப்பனுக்கும் ஆபிரகாமின் மந்தைக்கு மெய்ப்பனுக்கு என்ன வந்ததுங்க? சண்டை வந்து. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. என்ன பட்டிருக்கு? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க பார்க்கலாம். 7-8. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பனுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, வாக்குவாதம் வேண்டாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறமாய் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். ஆமென். பாருங்க, ரெண்டு மெய்ப்பருக்கு என்ன வந்ததுங்க? வாக்குவாதம். அப்படின்னா சொல்றாரு ஆபிரகாம் சொன்னாரு, நம்ம மந்தைக்கு உன்னோட மெய்ப்பருக்கு என்ன வேண்டாம்? சண்டை வேண்டாம். நீ எப்படி போன? ஆபிரகாம் லோத்து, எனக்கு உனக்கு உன் மெய்ப்பனுக்கு உன் மெய்ப்பு வாக்குவாதம் வேண்டாம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலது புறம் போகிறேன். ஹல்லேலூயா. உதாரண குண ஆத்துமா. அப்ப தேவ சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் உதாரண குணம் இருக்கணும். கடின இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் பேசாம இருக்கக்கூடாது. ஒருவருக்காக ஒருவர் நாம் பாரம் சுமக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி லோத்தின் வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் ஆபிரகாமின் மெய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தைக்கும் வாக்குவாதம் இருந்தது. நாம தேவ சபையில என்ன இருக்கக்கூடாதுங்க? ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. எல்லாம் ஒருமனப்பட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, வாக்குவாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. என் சகோதரன் சொல்லுங்க. லோத்துவை பார்த்து சொல்ல, நீ என் சகோதரன். நீங்க சொல்லுங்க, சபை ஒரு சகோதராய், ஒரே சகோதராய், ஒரே சரீரமாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து நம்மளுக்கு தலையாய் இருக்கிறது போல நாம் ஒரே சரீரம். ஒரு சரீரத்துல ஒண்ணு காயப்பட்ட சரீரம் முழுவதும் என்ன செய்யுங்க? வலி உண்டாக. அதே போல ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்யணும்? தாங்க வேண்டும். 2025 சொல்லுங்க, நான் சண்டை போட மாட்டேன் சொல்லுங்க. மற்றவர்களோட சபையோடு கூட சண்டை போட மாட்டேன். என் சகோதரி, என் சகோதரா, நான் உன்னோடு கூட இணைந்து நாம் தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். உதாரண குணமுள்ள ஆத்துமா என்ன செய்யுங்க? செழிக்கும். நீ போப்பா, நீ வலது புறத்துல போனீங்கன்னா இடது புறத்துல. அவன் லோத்து வந்து எதற்கு சோதோமை பார்த்து போனா?
ஆனா ஆபிரகாம் அவன் போன இடங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் நல்ல ஒரு தகப்பன். நீங்க ஆவிக்குரிய தகப்பனா இருக்கணும். நல்ல ஆலோசனை கொடுக்கிற தகப்பனா, ஒரு தாய் ஆலோசனை கொடுக்கிற தாயா இருக்கணும். நம்ம சபையில குழப்பங்கள் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருக்கக்கூடாது. ஒன்று சேர்ந்து தேவ ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு ஆமென் தான் சொல்லுகிறேன். ஒன்று சேர்ந்து சொல்லுங்க, நாங்க ஒரே சரீரமாய் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். நாங்க மற்றவர்களை குறித்து என்ன செய்ய மாட்டோம், குற்றம் பேச மாட்டோம். சபைக்குள்ளேயே நம்ம ஒருவருக்கு ஒருவர் குற்றம் பேசினா உலகத்தார் பார்த்தா என்ன நினைப்பா, சிரிச்சிட்டு இவங்க சர்ச்சுக்கு போறாங்க, இப்படி ஒருத்தர் அப்படி நம்ம பேசக்கூடாது. சொல்லுங்க, வாயே இத்தனை வருஷமா அப்படி பேசுறீங்க, இனி பேச மாட்டேன்னு சொல்லி நம்ம வார்த்தையை நாம் கணக்கு ஒப்பிக்கிறவர்களா இருக்க. எதா பேசணுமோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். நீங்க சொல்லுங்க, சபையை நான் என்ன செய்ய மாட்டேன், குற்றப்படுத்த மாட்டேன். சொல்லுங்க, சபையை நான் குற்றப்படுத்த மாட்டேன், ஒருவருக்கு ஒருவர் குற்றப்படுத்த மாட்டேன், நான் மற்றவர்களை குறித்து ஏளனமாய் பேச மாட்டேன். சொல்லுங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆத்துமா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உதாரண குணம் ஆத்துமாவை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த காலையில் அப்படிப்பட்ட ஆத்துமா நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தர் உலாவ விரும்புகிறார், வாசம் பண்ணுகிறார். நீங்களா தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆவியானவர் நம்மளுக்குள்ள என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். யாருக்குள்ள வாசம் பண்ணுவார், உத்தம ஆத்மா உதாரத்துவ ஆத்மாக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சபையில என்ன செய்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்து சபையில சேர்க்கப்பட்டவன அவர்களெல்லாம் செஞ்சது பாருங்க. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரத்தை அந்த வசனத்தை வாசிங்க. எல்லா வீடு தோறும் என்ன செய்தார்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்க. விசுவாசிகள் 44 விசுவாசிகள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்து, சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 44:2 விசுவாசிகள் எல்லாம் நல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒருமித்து சகலத்தை பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையான தக்கதாக அவைகளை எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடு தோறு அப்பொப்பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் தயவு பெற்றார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமோ அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் செஞ்சதுனாலதான் ஜனங்க எங்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. வேதம் பாருங்க, தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் தயவு பெற்றார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம். அப்படின்னா நம்மளை கொண்டு ஜனங்கள் என்ன செய்யணுங்க, இல்லைங்க, ரட்சிக்கப்படும். நம்மளை பார்த்தாலே சொல்லணும், நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்ல. நீங்க ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். நீங்க நம்ம செயல், நம்ம சுபாவமே ஜனங்களை மாற்றும். சொல்லுங்க, நீங்க போய் ஜெபம் பண்ண வேண்டாம், ஒரு சுபாவத்தினாலே கர்த்தர் ஜனங்களை சந்திப்பார். சொல்லுங்க, என் சுபாவ ஜனங்களை மாற்றும். நீங்க இருக்கிற எல்லாத்துடைய சுபாவத்தினாலதான் உங்க வீட்டுக்கார் மாறுவார். அந்த வீட்டுக்கார் உங்க சுபாவத்தை கொண்டுதான் மனைவி மாறுவார்கள். அந்த காலையில் அப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள் வருவதாக சொல்லுங்க. உதாரண ஆத்துமாவை எனக்கு தாங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது போல அப்படிப்பட்ட ஆத்துமாலதான் கர்த்தர் செழிப்பை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிப்பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர்ல பாருங்க, 2 கொரிந்தியர் 8 2 கொரிந்தியர் 8:2 வாசிங்க. 8:2 வாசிங்க பார்க்கலாம். 8:2 2 கொரிந்தியர் 8:2 அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தோம் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமா, எப்படி கொடுத்தாங்க, உதாரம். அப்பனா நம்ம தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்க சொல்லுங்க, கொடுப்பாங்க. அப்பனா இயேசு என்ன செய்தார், தன் ஜீவனையே கொடுத்தார். ஒரே பேரான குமாரனை கொடுத்தார்.
இப்ப தேவ பிள்ளைகள் உதார்த்துவமா என்ன செய்யணுங்க, கொடுக்கும். மற்றவர்களுக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுங்களா, நிறைய அந்த பழைய துணி எல்லாம் என்ன செய்வாங்க, எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் பாத்திரம் கிடைக்குமா அதுல போட்டு பாத்திரத்தான் இப்படி செஞ்சா உங்களுக்கு பெருகா. அது உதார்த்துவமா என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு கொடுக்கும். யாராச்சும் உங்க இடத்துல பிச்சை கேட்ட வந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது, உதார்த்தமா அவங்களுக்கு என்ன செய்ய கொடுக்கும். தேவ அன்பை மனேச பத்தி கேள்விப்பட்டேன். அவர் பிச்சைக்காரன் தான் 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு சுவிசேஷத்தை சொல்றார். நீ சொல்லு, இயேசுக்கு சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி அது சுவிசேஷத்தையும் சொல்லி 10 ரூபாயை அவருக்கு என்ன செய்வாரு, கொடுத்துருவார். நீங்களும் நாம் உதார்த்தமாய் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். கொடுக்க தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவை டாடா பிர்லா பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்களா? ரிலையன்ஸ் பத்தி, ரிலையன்ஸ் தான் உலக பணம், இந்தியாவிலேயே பணக்காரர். ஆனா அதை விட பணக்காரர் யாருக்குன்னா டாடா. அவர் 100%ல 60% யாருக்கு கொடுக்குறாருங்க, ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. 60% யாராச்சும் கொடுப்பாங்களா பாருங்க. உலகத்தார் இயேசுவை அறியாதவர் உதார்த்துவமாய் கொடுக்கிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க பொருளாதாரத்தை நாங்கள் ஆசீர்வதிப்பார். நாம் இப்படியே இருக்க போறதில்லை. சொல்லுங்க, இப்படியே இருக்க போறதில்லை. கர்த்தருக்காக யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உதார்த்துவமாய் கொடுக்கிறவர். தரித்திரத்துல கொடுத்தாங்க பாருங்க. தரித்திரத்துல யாராச்சும் கொடுக்க முடியுமா? வேதம் சொல்லுகிற சபை குறித்து சொல்ல, தரித்திரத்துல மிகுந்த தரித்திரமாமா. எப்படி தரித்திரங்க? மிகுந்த தரித்திரம். அப்படி ஒண்ணுமே இல்லை, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மிகுந்த தரித்திரத்தில் எப்படி கொடுத்தாங்க, உதார்த்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்படி கொடுக்கிறவருடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார், செழிக்க செய்வார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பார். சொல்லுங்க, செழிப்பார். சொல்லுங்க, வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது காரியம் என்ன சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா செழிக்கும் என்று பார்க்கிறோம். 5வது காரியம் எடுத்துக்கொள்ளுங்க, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 14:11 வாசிங்க. 14:11 வாசிங்க. நீதிமொழிகள் 14:11 வாசிங்க. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமும் பூரிக்கும். ஆமென். செம்மையானவருடைய கூடாரம் எப்படி இருக்குங்க, செழிக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யார் படிக்கிறது? ஜோசப் சார் படிப்பார். எல்லாம் சேர்ந்து பின்ன சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவருடைய கூடாரம் என்ன செய்ய, செழிக்கும். அப்ப உங்க செம்மையான கூடாரம்னா நேர் வழியில போகிறவனுடைய கூடாரத்தை கர்த்தர் என்ன செய்வார், செழிக்க செய்வார். அல்லேலூயா. செம்மையா தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் செம்மையா என்ன செய்யுங்க, நடக்க வேண்டும். கூடாரம் செழிப்பா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யக்கூடாதுங்க, செம்மையா இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்ல என்னங்க, கரடு முரடு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. யாரை ஏமாத்தி கொள்ளையடிக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், எப்படி திருடலாம், அப்படி நம்ம மைண்ட்ல தேவ பிள்ளைகளுடைய மைண்ட்ல என்ன செய்யக்கூடாதுங்க, வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். அல்லேலூயா. அப்பதான் உங்க வீட்டுல என்ன இருக்க கூடாதுங்க, சாபம் இருக்கக்கூடாது. உங்க வாசல் படியில சாபம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுடைய வீடு செம்மையான வீடா இருக்கணும், பரிசுத்தமான வீடா இருக்கணும், நேர்மையான வீடா இருக்கணும். உங்க கூடாரத்துல என்ன சத்தம் இருக்கணுங்க, தெய்வீக சத்தம் இருக்கணும், அந்நிய சத்தம் இல்ல. சொல்லுங்க, சினிமா சத்தம் இல்ல, நாடக சத்தம் இல்ல. உங்க வீட்டுல என்ன சத்தம் கேட்கணுங்க, கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம்
சத்தம் கேட்க வேண்டும். சொல்லுங்க, என் வீட்டுல இதுவரைக்கும் 2004ஆம் ஆண்டுல நிறைய சினிமா பாடல்களை கேட்டோம், நாடகங்களை பார்த்தோம், அநியாயமான காரியங்கள் எல்லாம் எங்க வீட்டுல நாங்க பார்த்தோம். உண்மை என் வீட்டுல என்ன இருக்குங்க? செம்மையான சத்தம் கேட்கட்டும். என் வீட்டுல கூடாரத்துல ஆராதனை சத்தம் கேட்பதாக. ஆண்டவரே, நாங்கள் செம்மையாய் நடப்போம், நேர்மையாய் நடப்போம், உத்தமமாய் நடப்போம், உமக்கு பிரியமாய் நடப்போம், உம்முடைய பிரியத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட செம்மையான வழியில நாம் நடக்கிறவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல பாருங்க, 2 கொரிந்தியர் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, வாசிங்க 11 வாசிங்க. என்ன போட்டிருக்குங்க? ஆமென். வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன செய்தாராமா? ஆசீர்வதித்தாராமா. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்பனா அந்த தேவனுடைய பெட்டி யார் வீட்டுல? ஓபேத்-ஏதோம் வீட்டுல இருந்தனால அந்த வீட்டை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்பனா அந்த செம்மையான வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால் உங்க வீட்டுல என்ன இருக்கணுங்க? என்ன இருக்கும்? தேவனுடைய பெட்டி இருக்கும். கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் கேட்க வேண்டும். இந்த மாத தாண்டுல நீங்க ஒப்பு கொடுக்கணும். இதுவரைக்கும் என் வீட்டுல அந்நிய சத்தம் கேட்டது, வேண்டாத காரியம் கேட்டது. எப்படி ஏதோ வீட்டை கர்த்தருடைய பெட்டி நிமித்தம் ஆசீர்வதித்தது போல இந்த காலையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டு. அம்மா, உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். ஐயா, சகோதரா, உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். தேவனுடைய பெட்டி உங்கள் வீட்டில் இருக்கும் போது கர்த்தர் உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சொல்லுங்க, ஆசீர்வதிப்பா. உங்க வீட்டுல துதியின் சத்தம் கேட்க வேண்டும், ஆராதனையின் சத்தம் கேட்க வேண்டும். எங்க கர்த்தரை துதிக்கிறார்களோ வேதம் சொல்லுகிறது பாருங்க. பவுல் சீலாவு சிறைச்சாலையில் துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. பவுல் சிறைச்சாலையில் இருந்த போது சபையார் ஊக்கத்தோடு கூடி இருந்து ஜெபித்த போது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் கர்த்தர் திறந்தார் அல்லவா? அதே தேவ வல்லமை உங்க வீட்டுல நடைபெறும், அற்புதங்கள் நடக்கும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க என் வீட்டுல ஜெப சத்தம் கேட்க கேட்க எல்லா பர்வதங்கள், சொல்லுங்க, பர்வதங்கள் வெளிரு போல உருகும், அற்புதங்கள் நடக்கும். புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு என் சபை என் வீட்டுக்குள்ள என்ன செய்வார்கள்? ஓடி வருவார்கள். என் வீடு செம்மையான வீடாய் கர்த்தர் வைப்பார். அப்பனா நம்ம வீடு என்ன கொகையா இருக்க? கள்ள கொகையா இருக்க. சொல்லுங்க, ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அவர் சொல்றார், சாட்டை எடுத்து அந்த புறா விற்கிறவர்களை எல்லாத்தையும் என்ன செய்தாங்க? அடிச்சு துரத்தி அவருக்கு வந்த கோபத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சொன்னாரு, என் வீடு கள்ளர் கொகை அல்ல. சொல்லுங்க, என் வீடு கள்ளர் கொகை அல்ல. அப்ப நம்ம வீட்டுல யார் இருக்கோம்? தேவ பிரசன்னம் இருக்கோம். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் இருக்கிற வீட்டுல திண்டாட்டம் இல்ல. தேவ பிரசன்ன வீட்டுல வியாதி இல்ல. சொல்லுங்க, தேவ பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அங்க திண்டாட்டம் வராது, வறுமை வராது, சண்டை வராது. சொல்லுங்க, கள்ளர் என் வீட்டுக்குள்ள அணுகாது. சொல்லுங்க, பொய்லாப்பு என் வீட்டுக்குள்ள அணுகாது, வாது என் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவரே, என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும்
விழுந்தாலும், வலது பக்கத்துல 16வது பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. கர்த்தர் எனக்கு தூதர்களை அனுப்பி என் குடும்பத்தை பாதுகாப்பா. என் வீட்டுல மந்திரவாதம் செயல்படாது சொல்லுங்க. அடிக்கடி உங்க வீட்டுல பிசாசு கனவு வருதா? அடிக்கடி உங்க தூக்கத்தை கெடுக்கிறானா? நான் காலையில உங்களுக்கு சொல்லுகிறேன், என் வீட்டுல கள்ளக்காரனுக்கு இடம் இல்லை சொல்லுங்க. கள்ளக்காரனுக்கு இடம் இல்லை. என் வீட்டு தேவ பிரசனத்தினால நிரப்பப்படுவதாக. தேவ பிரசனம் எங்க இருக்கிறதோ அந்த வீட்டுல சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, செழிப்பு உண்டு, சமாதானம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. கர்த்தர் அந்த வீட்டுல பிரசன்னரா இறங்கி வருவார். உங்க வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் நிற்பார்கள், அக்கினி மதிலாய் பாதுகாப்பார்கள். உங்க வீட்டுல அன்று அணுகாதபடி கர்த்தரே வேலி அடிப்பார். யோபுக்கு உண்டவனை எல்லாவற்றையும் வேலி அடித்தது போல கர்த்தர் உங்களை வேலி அடித்து நிறைவா ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்பனா பிரேயர் இன்னைக்கு நடக்கலாமா? நடத்தலாமா? நடத்தலாமா? மனசு உள்ள ஒரு மனசு நடத்தலான்னு சொல்லி உள்ள யார் பேசுவாங்க? ஆவியான. வெளியே ஒரு சார் பிசாசு பேசுறாங்க. உள்ள ஆவியான சொல்ல நடத்து, வெளியே ஒரு சார் நடத்தாது. அப்ப பார்த்துதான் நடத்தாதே சொல்லும் போதுதான் உங்களுக்கு அப்பதான் ஒரு வேலை. உடனே இந்த நாள் பிரேயர் என்ன ஒரு கேன்சல் பண்ணல. நீங்க யாருக்கு கீழ்படுறதுக்கு விரும்புறீங்க? விசாசுக்கா இல்ல ஆவியான? ஆவியானவருக்கு கீழ்படுங்களா? ஆவியானவர் அசைவார். ஆவியானவருடைய பிரசன்ன அசைவார். மேல் வீட்டுல நடந்த அனுபவம் உங்க வீட்டுல நடக்கும் சொல்லுங்க. உங்க வீட்டுல நடக்க போகிறது. நீங்க தான் கையதான் தட்ட மாட்டீங்க. சொல்லுங்க. எங்க வீட்டுல இந்த மேல் வீட்டறை அனுபவம், மேல் வீட்டறையில நடந்த அதே பரிசுத்த ஆவியானவர் நாங்க கூடி இருக்கிற வீட்டுல என்ன செய்ய போறார்? நிரப்ப போகிறார். எங்களை நிரப்ப போகிறார். இதுவரைக்கும் ஆவியானவரை நாங்கள் எங்க வீட்டுல கூப்பிடல. ஆவியானவர் வரும் பொழுது எல்லா கோணலானவைகளை என்ன செய்வார்? கரடாய் மாற்றுவார். வனாந்தரத்தை செழிப்பாக்குவார். இந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், ஆவியானவரே எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரே நாங்க நடத்துகிற அந்த ஜீவன் குழுல வாங்கப்பா. நீங்க வந்தால் அற்புதம் நடக்கும். எலும்புகள் நிலமுள்ளதாக்கும். ஆண்டவரே பேதுரு அற்புதங்களை நாங்கள் கேட்கிறோம். பவுல் அற்புதங்களை கேட்கிறோம். எங்களை கொண்டு அதே அற்புத அடையாளங்கள் என் வீட்டில் நடப்பதாக. செம்மையான வீட்டை கத்த ஆசீர்வதிப்பாராக. பிசாசு எப்படினாலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யணுங்க? சொல்லுங்க, கெடுக்கும். நானே பைபிள் படிச்சேன் எனக்கு கோபம் வந்துச்சு. இனிமேல் நான் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தேன். எங்கங்க பெட்ல. நான் இனிமேல் பெட்ல உட்கார மாட்டேன், முட்டி போட்டுதான் படிப்பேன்னு சொல்லி நான் இந்த ஆண்டுல ஒரு பொருத்தனை வச்சுட்டேன். ஆண்டவரே, நான் முட்டி போட்டுதான் பைபிள் என்ன செய்வேன்? படிப்பேன். ஒரு நாளைக்கு கட்டாயம் முட்டி போட்டு 5 அதிகாரம் படிச்சுட்டு தான் நான் என்ன செய்வேன்? எந்திரிப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டேன். பொருத்தனை தான் நீங்க செய்யணும். ஆண்டவருக்காக நீங்க செய்யும் போதுதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிசாசனுடைய வேலை நம்ம முன்னேறக்கூடாது, நம்ம வளரக்கூடாது, நம்ம பெருகக்கூடாது. இது பிசாசினுடைய தந்திரம். ஆனா ஆண்டவருடைய அப்படி அல்ல. நம்ம மேல போகணும், உயரம் போகணும், ஆசீர்வதிக்கப்படணும், வெளிச்சமா இருக்கணும், இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய போதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் தருகிறவராக. நல்ல கையத்தான் தட்டுகிறாங்க.
ஹalleluya ஹalleluya வாலிபர்கள் நல்ல பைபிள் படிக்கணும். கண்ணு தெரியுதானே? இப்போ என்ன கண்ணாடி போட்டா இருக்கீங்க, கண்ணு தெரியுதானே? நல்ல கண்ணு தெரிய வரைக்கும் எவ்வளவு பைபிள் படிக்க முடியுமா என்ன செஞ்சிருக்க, நல்லா படிச்சிருக்க. இப்ப இந்த கண்ணாடி எடுத்தா நீங்களே எத்தனை பேருமே தெரியாது. கண் இருக்கும்போது நல்லா கண் இருக்கும்போது நல்ல பைபிள் படிச்சு இறுதியமாக கம்ப்யூட்டர்ல நீங்க செய்யுங்க, சேவ் பண்ணுங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, இந்த சேவிக்கு என்ன சொல்லுவாங்க, போன்ல என்ன பண்ணுவாங்க, அன்லோட் பண்ணுங்க. அன்லோட் தானே சேவிங், டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க. உங்க இருதயத்தை டவுன்லோட். உங்க இருதயத்துல வசனம் இல்லைன்னா யார் வந்துடுவா, நான் வந்து உட்காந்துக்குவாங்க. ஆனா இங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த டவுன்லோட்ல எது பண்ணாலும் உள்ள வராங்க. இதுல பார்க்கும்போது இதுல வராது. ஏன்னா வசனமாகிய வேத வசன டவுன்லோட் நம்ம இருதயத்துல நடக்கு. வாலிபரே, நீங்க உங்க இருதயத்துல வசனத்தை டவுன்லோட் பண்ணி நிறைய படிங்க, நிறைய வசனத்தை படிங்க, நல்ல வாசிங்க, அறிவு நல்ல அறிக்கையிடுங்க. கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு செய்வார். செய்வார்னு சொன்னீங்க, செய்வார் சொல்லுவார். உங்களுக்கு தான் செய்வார். உலகத்தாருக்கு இந்த வார்த்தை இருக்கா? இல்லைங்க. உங்களுக்கு பொண்ணை கொடுத்திருக்கிறார். வானம் பூமி அறிந்து போனாங்க, வார்த்தை ஒன்று அறிந்து போகாது. ஹல்லேலூயா. பைபிள் படிப்பீங்களா பிள்ளைங்களா? நல்ல பைபிள் படிப்பீங்களா? நல்ல பைபிள் படிச்சா பார்த்தா ஒரு டைரி வாங்கி வச்சுக்கங்க. டெய்லி அதிகாரம் பண்ணிங்க. ஆண்டவர் அதுல என்ன பேசுறாங்க எழுதி வைங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கே பிரசங்கம். நீங்க உலகம் பூரா போறீங்க. உலகம் பூரா போகணும். நீங்கெல்லாம் உலகம் போய் பிரசங்கம் தோசம் போறாங்க, உலகம் போறாங்க. இதே உலகம் யார்கிட்ட உள்ள நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. உலகம் பூரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வ வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தர் அப்படி ஆயுதங்களை மாற்ற போகிறார். வாலிபர்களை மாற்ற போகிறார். கர்த்தர் அப்படியாய் பிரகாசிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களுக்கு நிறைவாய் ஆசீர்வதிப்பார். லாஸ்ட் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாரும் சங்கீத புஸ்தகத்தை 66:12 எடுத்து வாசிங்க. என்ன போட்டிருக்கு சொல்லுங்க. 66:12 எடுத்துக்கொள்ளுங்க. மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணி தீயமும் தண்ணீரும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமே, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. எப்படி எல்லாம் போனாங்களாமா? தீயிலும் தண்ணீரிலும் கடந்து போனாங்க. எல்லாரும் சொல்லுங்க, தீயிலும் தண்ணீரிலும். அப்பனா வேதம் சொல்லுங்க, தீயிலும் தண்ணீரிலும் கடந்து போனாங்க. ஆனாலும் அதையெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெயித்து செழிப்பின் பாதையில போனார்கள். சொல்லுங்க. அப்புறம் இந்த ஆண்டுல உங்களுக்கு தீ வரலாம், தண்ணீர் பிரச்சனை வரலாம், நான் அதுல கடந்து போவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருமே ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இப்படியா பிரசங்கம் பண்ண, தீயில கடந்து போ, தண்ணியில கடந்து, இயேசு தண்ணீர்ல நடந்து அந்த வல்லமை இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் இயேசுக்காக வாழுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வரட்டும், பாடுகள் வரட்டும், உபத்திரம் வரட்டும், எவ்வளவு வந்தாலும் பவுல் சொல்லுங்க, தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். இந்த காலையில் அப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் அதை நான் ஜெயம் கொள்ளுவேன் சொல்லுங்க. ஜெயம் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் செழிப்பின் பாதையில கர்த்தர் நடத்துவா. இந்த பாதையில எந்த பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்து ஜெயித்தார், கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், நான் ஜெயிப்பேன். இந்த ஆண்டுல கர்த்தர் எவ்வளவு பாடுகளின் வாழ்க்கையில வந்தாலும் நான் முன்னேறி செல்லுவேன் சொல்லுங்க. முன்னேறி செல்லுவேன். ஜெபத்தை விடமாட்டேன், பிரேயரை விடமாட்டேன். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நான் பைபிள் படிப்பதை விடமாட்டேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஜெபத்தை விடமாட்டேன். நான் ஜெபம் பண்ணி முன்னேறுவேன். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நான் ஜெயிப்பேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமா எழுப்புகிறது எல்லாம் வாய்க்காமல் போகும். சகலத்தின் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். அப்பனா பாடு வந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது,
பின்னால போகாது, நான் முன்னேறி செல்லுவேன். அல்லேலூயா. யோர்தானை கண்டு அவர்கள் பயப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், யோர்தானே, ஆண்டவரே, இந்த ஆசாரியர் எடுத்து கால் வைத்த போது யோர்தான் 2ஆக பிறந்தது. கால் வைக்கும் போது அற்புதம் நடக்கிறது. ஒரு கால்ல தேவ வல்லமை இருக்கிறது. ஒரு தேவனுடைய பெட்டி சுமந்து யோர்தானில வைத்த போது 2ஆய் போனது போல உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் 2ஆய் பண்ணுவார். உங்களை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் எவ்வளோ பாடு வந்தாலும் அதுல நான் முன்னேறி சென்று செழிப்பின் பாதையில் கொண்டு போவார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியா எங்களை மாற்ற நாம் செழிப்பின் பாதைக்குள்ள கொண்டு போவார். எவ்வளவு பாடு வந்தாலும் நான் தேவனுக்காக முன்னேறி செல்வேன். நான் பின்மாறி போக மாட்டேன். விசுவாசத்தை விட்டு விட மாட்டேன். முன்னேறி செல்லுவேன். தேவராஜ்யத்தை கட்டுவேன்.